வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மதின்னு ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். பறவைகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதம். ஆமாங்க, இது பறவைக்கே பொருந்தும் போது கண்டிப்பாக நம்ம மனிதர்கிட்டவும் பொருந்துங்க. ஏன்னா மனிதர்கள் பழகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக பழக்க வழக்கங்கள் மாறுங்க. ஒரே மனிதர் ஒவ்வொரு இடத்துல போகும்போது அவங்க பழக்க வழக்கங்கள் ஒவ்வொருத்தவங்க கிட்டேயும் மாறி நம்ம பார்க்கலாங்க. ஆமாம், ஒரு முதியவர் வரும்போது நம்மளுக்கே சில விஷயங்கள் தெரியும். இவர் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, முன்னாடி எப்படி பேசினாரு. ஏன்னா மனிதனுக்கான மனசு ஒரே நேரத்தில் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு மாறுங்க. அதுதான் மனித மனம் சொல்கிறது. அந்த மனசை பேசுகிறவங்க நம்மளோட எதிர்க்க பேசுகிறது எவ்வளோ சரியாக தவறான்றது நம்மளால் கணிக்க முடியுங்க. அந்த கணிப்பு இருந்தாலே நாம் மற்ற தவறான ஒரு நோக்கத்தோடையோ வேற ஒரு தவறான செயல் செய்யும் போதோ அதில் ஈடுபட மாட்டோங்க. அது நம்ம எதிர்க்க பேசுகிறவங்களுடைய கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். அதே போல் இப்போது ஒரே மனிதர் ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வேலை செய்யும்போது அவருடைய பேர் புகழ் எல்லாமே அந்த இடத்துல நல்லா இருக்குங்க. அதுவே வீட்டில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறது கேட்க மாட்டுறாரு, இவர் இப்படி பண்ணுறாருன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஒரே வீட்டில் இருக்கவங்க பல விஷயத்த சொல்லுவாங்க ஒரே ஆளை பற்றி. அதே தாங்க சொல்ல வந்தேன். ஸோ நம்ம பழகிறவங்க எப்படி இருக்காங்கன்னு முழுசாக கண்டுபிடிக்க மாட்டோம். ஒரு அளவோட கம்மி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முன்னோக்கி போகலான்றது தாங்க சொல்ல வந்தேன். என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். மீண்டும் ஒரு பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி, வணக்கம்.